ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், பெங்களூரிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, யார் பெயரில் தொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு ஜாதகர் கேட்டார். என்னதான் நம்ம பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னா, அட்சய இலக்கணத்துக்கு தொழில் அப்படின்ற 10ஆம் பாவகமும் வருமானம் அப்படின்ற 2ஆம் பாவகம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஆய்வு செஞ்சுட்டு தான் தொழில் ஃபஸ்ட்டு தொடங்கணும். நம்ம நியூமராலஜி இந்த யார் பெயரில் வைக்கிறது அதெல்லாம் ஒரு சப்ளிமெண்ட் தான். அதை மட்டுமே வச்சுட்டா ஜாதகம் தான் ஃபைனலாக பேசும். இப்போ உதாரணமாக ஒருத்தருடைய தொழில் பாவகம் வருமான பாவகம் நல்லா இருக்குது அப்படின்னா, அவர் தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னா, அவர் யார் பேரில் வைக்கலாம் குடும்பத்தில் இருக்கவங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, அவர் என்ன கேள்வி கேட்டனா, சார் என்னுடைய குழந்தை பேரில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நாங்கள் அதுக்கு வேணாங்க, அது சரியாக வராது அப்படின்ற மாதிரி சொன்னோம். அதே போல் அவருடைய தந்தை பேரில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுவும் சாதகமாக வராது. இல்லை சார், என்னுடைய மனைவி யார் கணவன் அந்த மாதிரி வாழ்க்கை துணை பேரில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி இதுக்கு வந்தாங்க. அதுவும் சரியாக வராதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். வேறு என்னங்க யார் பேர்லங்க ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் உங்களுடைய தாயார் பேரை வச்சிங்கன்னா அது சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஏன் அப்படின்னா, மற்றவங்கள்லாம் ஏன் கூடாது அப்படின்னா, இது ஒரு எமோஷ்னலாக இதாக இருக்கக்கூடிய விஷயமே கிடையாது, ஒரு ஃபண்டமெண்டல். அப்படி இந்த ஷேர் மார்க்கெட்லலாம் சில விஷயங்கள் சொல்லுவாங்க, ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்ற மாதிரி வார்த்தை சொல்லுவாங்க. அதே போல் இங்கே பெயர் பொருத்தம் இருக்குது, அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் செகண்டரி. பட் யார் அப்படின்றது இங்கே முக்கியம். தாயார் பேரை தொழிலில் வைக்கிறாங்க, நியூமராலஜிலாம் அதுக்கப்புறம் தான் அந்த நிகழ்வு. அப்போ நம்ம வீட்டில் இருக்காங்க, குழந்தைகள் பெயர் வைக்கிறோம், இல்லை அப்பா பேர் வைக்கிறோம், இல்லை குலதெய்வம் பெயர் வைக்கிறோம் அப்படின்றது எல்லாமே இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சாதகமாக இருக்காது. அப்போ வழிகாட்டுதல் என்ன, அட்சய இலக்கண பத்தய ஜோதிடம் இல்லை, உங்களுடைய தாயார் பெயர் உங்களுடைய தொழில் பாவகம் வருமான பாவகம் உங்களுடைய அட்சய இலக்கணத்திற்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா, உங்களுடைய தாயார் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தொழிலுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லி இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.